மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், தமிழ் வருட பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்திலையும் 6 மாதம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது. சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது, எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை முதல் 12/2/2025 புதன் வர இந்த தை மாதம் பிறக்குது. இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது. இப்போ ஆரம்பம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 நம்ம விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு. அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2025 வியாழக்கிழமை காணும் பொங்கல். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு, வெளிமாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க. ஊருக்கு வந்து ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர். இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்ட்ட ஆசீர் வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 18/1/2025 திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2025 அமாவாசை. அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடன்களை விட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தை அமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கடல், இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 குடியரசு தினம். இதை தவிர பார்த்தோம்னாக்க 11/2/2025 எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள். ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள். இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், தை மாதத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார சுக்கிர ஓரையில் கும்ப லக்னத்தில் புது பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம். எப்பொழுதுமே சுக்கிர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா? சுபிக்ஷமாக இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானானவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார். சூரிய பகவான் அப்படின்றது தனுர்ல உள்ள நுழையிறது தான் தனுர் மாச பிறப்பு. அதாவது மகர மாசம், தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாதம் பிறக்குது. அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடியது. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது, அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு 7ல் இருக்கார். 7ல் இருந்துட்டு அவரே ராசியை பார்க்குறார். எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த ரிஷபராசி என்பர்களை மிதுன ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நாமளும் எத்தனை நாள் தான் அடிமை வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, நாமளும் எப்போ தான் முதலாளி ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கின்ற மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியில் 18/1/2025 அப்புறம் அங்கார பகவான் வந்திருக்கார். வீடு, வண்டி, வாகனம், வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெனோவேஷன் ஒர்க்குக்கு உண்டான பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா ராசியை ராசிநாதன் பார்த்துட்டாரு, அனலைசிங் பிளானட்டான புதனும் பார்த்துட்டாரு, அவர் தான் ராசிநாதன். அப்போ செய்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போகிறவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், 2 வீலரில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், காரில் போகக்கூடியவங்களுக்கு ஷேடன் காரு, அதாவது பிரம்மாண்டமான காரு, லேவிஷான காரு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். சாமி காணினாலும் எனக்கு சொந்தமான இடம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் தை பிறக்கும் பொழுது வழி பிறக்குமா? வழி பிறக்கும். பூஜையை போட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு அப்படின்னா நல்லபடியாக முடியுமா? முடியும். கொடுத்தனமும் நல்லபடியாக வீடு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கி போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். நம்மளை பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கிறது 4ஆம் இடம் அப்படின்றது மாத்திருஸ்தானம். மாத்திருஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகள்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே காலகட்டங்களில் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாகப்பட்டது யூரினரி இன்ஃபெக்ஷனரு, அடுத்தது மோஷன் போடுற இடத்துல ப்ராப்ளம், அடிவயிறு உபாதைகள், எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தாயாருடைய உடல் நலத்தை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ல் சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள்,
மறைந்து வாழ்ந்து அதனால் செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே தை மாதத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசு உயரதிகாரிகளுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதத்தில். அரசு கூட அனுசரணையாக நடந்து நல்ல பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரோடு கான்ட்ராக்டு, மைன்ஸ் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பால கான்ட்ராக்டு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. 9 அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம். உயர்கல்வி அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி விரும்பிய பல்கலைக்கழகம், அந்த விரும்பிய பல்கலைக்கழகம் வெளியூராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, அத்தனையிலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரமும் நல்ல நிலையில் இருக்குமா? நல்ல நிலையில் இருக்கும். 12ல் உள்ள குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம். தகப்பனுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் உபாதைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது மீனம். மீனத்தில் ராகு பகவான். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். உத்தியோகத்தில் திடீர் பண வரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபடுறக்கூடிய, அதாவது ஊக வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பொன்னான மாதம்னு சொல்லலாமா? பொன்னான மாதம்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார். கணவன் மனைவிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள், வாதங்கள், விதாண்டாவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ற பேர். சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரக்கூடியது. மதிக்காரகனான சந்திர பகவான் ராசிக்கு 8ல் வர்றதுனால மதி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த டயத்தில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூரம் பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன நாள் அப்படின்றத பார்ப்போமா? 28/1/2025, 29/1/2025, 30/1/2025 இந்த 3 நாளுமே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அதே போல் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீண்ட தூர பயணத்துக்கு நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, வைக்கோல் வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்கள், வெளியூர் பயணங்களை தொடங்கினீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தீரும். சரி சாமி, ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சில கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காம போகும். அப்போ அதுக்கு ஒரே கதி, சரணாகதி எம்பெருமான் திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாளை வணங்கக்கூடிய முறையை சொல்கிறேன், அதுபடி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் வரும். ஃபஸ்ட்டு திருப்பதி புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயார் திருச்சானூரில் இருக்காங்க, அவங்கள பாருங்கள். அதுக்கு அடுத்தது 2வது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், அவரை பாருங்கள். அடுத்தது மேலே ஏறுங்க. மேலே ஏறின விட்டு 3வதாக பார்க்க வேண்டியது வராக சுவாமியை பாருங்கள்.
4வதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் பெருமாளை பாருங்கள். இதுபடி இந்த ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னாக்க என்ன காரியம் எண்ணிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும். சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது எம்பெருமான் பெருமாளுடைய ஸ்தலம். அதனால தான் சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக திருப்பம் வருமா? திருப்பம் வரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும், அதை தவிர பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பொருளாதார வாய்ப்புகளும் கிடைக்கும். மாற்று உடம்புல மட்டும் அம்மாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் வரும். மறைந்து வாழ்கிறதுனா என்ன அப்படின்னாக்க பொருளாதார நிலைமைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம். திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு உயர்கல்வியில் விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூர நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆன்சைட் ஒர்க்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்சைட் ஒர்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த தை மாதம் அற்புதமான தை மாதம் அப்படின்னு மிதுனராசி என்பவர்களுக்கு சொல்லலாமா? அற்புதமான தை மாதம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.